ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இளையராஜா சார் இந்த மேடையில் இருக்கிறது. அண்ட் எங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த படத்துக்கு வரம் தான் சாரோட மியூசிக். நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்களோட மியூசிக் வந்து ஒரு மேஜிக்கலாக ஒர்க் அவுட் ஆகும் படங்களில். ஸோ இந்த படத்துலேயும் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முதல்ல. அண்ட் இந்த படம் பண்ணுறதுக்கு நான் முதல் காரணம் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரக்கனி சார். ஆமாம், நீங்கள் தான் சொன்னீங்க இந்த படம் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு அவங்க தான் சொன்னாங்க. முதல்ல அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த கான்செப்டை முதல்ல நான் வந்து பண்ணுறதுக்கான காரணம் அவர். ரொம்ப நன்றி சார் அதுக்கு. நம்ம ரோட் கண்டிஷனில் வண்டி ஓட்டி பழக்கம் இல்லை. ஸோ அது மலேசியா போகும்போது கொஞ்சம் ஐ ஃபெல் டிஃபிகல்ட். அந்த ரோடும் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் குவைட் டிஃபிகல்ட் டு டிரைவ். ஏன்னா ரொம்ப டிராஃபிக் இருக்கும். அண்ட் எனக்கு அது பழக்கம் இல்லாதனால ஒரு சில ஷார்ட்ஸ் முடிக்கும்போது நான் தனியாக குழந்தைங்கள வச்சு ஓட்டுற ஒரு தருணம்லாம் இருந்தது. ஓகே, பண்ணிட்டு வரும்போது நம்ம எங்கள் செட்டில் இருக்கிறவங்கள லூஸ் பண்ணியாச்சு. லைக் எங்கே போனாங்கன்றதே தெரியல. ஏன்னா நாங்கள் ரவுண்ட் பண்ணிட்டு கேமரா ஃபிக்ஸ் பண்ணி ஒரு சர்டன் ஏரியா வரைக்கும் சுற்றிட்டு வரணும். ஓகே. ஸோ எவ்ரிபடி வர் மிஸ்ஸிங். பயந்துட்டாங்களா? நான் பயந்துட்டேன். ஏன்னா மிஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க் காட் கடைசியில் வந்து சேர்ந்துட்டோம். ராணி படத்தினுடைய இயக்குனர் பாணி வந்து எனக்கு நெருங்கிய நண்பர். சசி சாரோடைய அசிஸ்டன்ஸ் எல்லாரும், சசிகுமார் சாரோட அசிஸ்டன்ஸ் எல்லாருமே நாங்கள் வந்து ஒரு குடும்பமாக தான் இருப்போம். ஸோ அவருடைய அசிஸ்டன்ஸ் யாருன்னு தெரியாது, சசி சாரோட அசிஸ்டன்ட் யாருன்னு தெரியாது. எல்லாருமே ஒரு குடும்பமாக ஒரு டீமாக இருப்போம். ஸோ எங்கள் டீம்லேருந்து அடுத்து வர டைரக்டர் பாணி. எனக்கு வந்து சமுத்திரக்கனி சாருடைய அப்பா வந்து நமக்கு எவ்வளோ நெருங்கிய படமாக மாறுச்சோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப நெருங்கிய படமாக இந்த ராணி இருக்குன்னு தோணுது. அது ஒரு தேன் கூடு கட்டணும்னா நிறைய தேனீகள் வந்து ஒரு 100க்கு மேற்பட்ட தேனீகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இதழ்கள்லேருந்து ஒவ்வொரு சுவையாக எடுத்து சேர்க்கணும் கொண்டு வந்து. அது வந்து ஒரு தேன் கூடுக்கு நிறைய தேனீகளோட உழைப்பு தேவை மாதிரி இந்த ராணியை வந்து ஒரு பாணின்ற ஒரு தேனி தான் வந்து ஓடி உருவாக்கியிருக்காரு. எனக்கு பாணியுடைய உழைப்பும் அவருடைய தேடலும் தெரியும். ஸோ நம்ம ரொம்ப பிடிச்ச படமாக, ரொம்ப நெருங்கிய படமாக இது இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ராஜா சார், தன்சிகா, கனி சார், எங்கள் டிரெக்டர் பாணி சார், அப்புறம் கேமராமேன் குமரன் சார், ப்ரொடியூசர் எம்கே சார், எல்லாருக்கும் வணக்கம். இது ஆக்சுவலி என் மொதல் படம். அண்ட் பாணி சாருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஒரு முக்கியமான கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். அண்ட் இதே படத்துக்கு ராஜா சார் மியூசிக் பண்ணுறது வந்து எனக்கு இன்னும் பெருமையாக இருக்குது. அண்ட் மற்ற டீம், ஃபுல் டீம், என்டையர் டீம் வந்துட்டு ரொம்ப பேஷண்ட்டாக இருந்தாங்க என்னோட. பிகாஸ் இது மொதல் படம் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டரால் கொஞ்சம் டென்ஷனாக இருந்தது. பட் பாணி சார் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி அண்ட் தி என்டையர் க்ரூ வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணி இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். இறைவனுக்கு நன்றி. நான் எந்த கோரிக்கையும் வைக்க போகிறதில்ல. ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம். மறுபடியும் ராஜாப்பாவை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவரோடு ஒரு 11 நாட்கள் இருந்தேன். கூடவே ஒரு கோயிலுக்குள்ளே இருந்த மாதிரி இருந்தது. அந்த தருணம் திரும்ப இப்போ கொஞ்சம் நேரம் கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்போ சொன்னாங்க, இப்போ நான் கிளம்புறேன், ஏன்னா எல்லோரும் என்னையை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் பாணி என் நண்பன், முத்து என் நண்பன். நட்பு அப்படின்றத விட வேறு பெரிய வார்த்தை இருக்க போகிறதில்ல நான் நினைக்கிறேன். ஏன்னா ஊருக்கு போயிட்டு வந்தேன், நேற்று நைட்டு தான் வந்தேன். யாரை கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டேன். கருவை கூப்பிட்ருக்கேன் அப்படின்னாங்க. ஒருத்தவங்க போது நான் மொத்த பற்றி சேர்த்து பேசிடுவேன், அதனால் பிரச்சனை இல்லை, வேறு யாரையும் கூப்பிட வேண்டாம். அதுதான் எல்லா கைதட்டும் அவனே வாங்கிடுவான். இந்த திரைப்படம் என்னடா சென்சார் முதல் முறையாக என்கிட்ட ஒரு 2-3 படங்களுக்கு தாங்க இப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்பாவையும். அதே மாதிரி இந்த திரைப்படத்துலேயும் பேனாவை எங்கேயுமே வைக்காமல் சென்சார் அதிகாரிகள் முழுக்க கண்ணை மூடிட்டு யூஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடிய ஒரு திரைப்படம். குடும்பத்தோடு குழந்தைகளோடு போய் சந்தோஷமாக உட்காந்து ஒரு நேர்மையான ஒரு திரைப்படத்தை நீங்கள் பார்த்துட்டு வரலாம். ரொம்ப தைரியமான ஒரு முயற்சி. என் நண்பன் பாணிக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கே நிறைய தைரியம் வேணும். அதுக்கு ராஜாப்பா இசை இருக்குது. அதையும் தாண்டி என் நண்பன் எம்கே முழு மனசோடு அவன் கேட்டதெல்லாம் கொடுத்து இந்த படத்தை எடுத்திருக்காரு. இந்த படத்துக்கு உறுதுணையாக என் நண்பன் நமோ நாராயணன் இருந்திருக்கான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். மீண்டும் ஒரு முறை இறைவனுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்கள் அம்மா ராணி இந்த படத்துக்கு ஆடியோ ரிலீஸுக்கு வந்த அனைவரையும்
என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் சாப்பாடு உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கு. ஸோ அதனால் நான் ரொம்ப பேச விரும்பலை. அனைவருக்கும் நன்றி. ஒர்க் பண்ண என்னோடய டீம் எல்லாருக்கும் அடுத்த ஒரு சந்திப்பில் நான் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுவோம். நன்றி, வணக்கம்.